அனைவருக்கும் வணக்கம். இன்று இலக்கணத்தில் போலி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். போலி என்றால் என்ன அப்படின்னா, உண்மையை போல இருப்பது போலி. அதாவது ஒரு சொல்லுக்கான நிலையில் மாறி வருதல். இப்போ அறம் அப்படின்னு இருக்குன்னு பாருங்க. அறம் செய்ய விரும்பு, ஔவையார் சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு. திருவள்ளுவர் அரண் வழியுறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். அரண் வழியுறுத்தல் அப்படின்னு. இது ஆனால் இரண்டுமே ஒன்று தான். ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து மாறுது பாருங்க. அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்வது. அரண் வழியுறுத்தல் என்ற அதிகாரம் திருவள்ளுவர் வைத்திருக்கிறார். அது ஒரே எழுத்து, அறம் அரண் என்று இருக்கிறது. அந்த இன் இது போலியாக வைத்திருக்கிறது. ஆனால் இரண்டுமே ஒன்றுதான். ஒன்றனுக்கு அதே போல வருதலை தான் போலி என்று சொல்லுகின்றார்கள். போல செய்தல், அதான் ஒன்று போல வருதல், அதே போல வருதலை போலி, போல வருதல், அதை தான் போலி என்று சொல்கிறார்கள். இந்த போலியை பற்றி தான் பார்க்க போறோம். போலி என்றால் இதுதான் விளக்கம். ஒன்றனை போல வருதல், ஆனால் பொருள் மாறுபடாமல் வருவதை போலி என்று சொல்கிறார்கள். இதை 3 நிலையாக பிரிக்கின்றார்கள், 3 வகையாக. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி அப்படின்னா முதல் எழுத்து போலியாக வருவது. இடைப்போலினா இடை எழுத்து போலியாக, அந்த எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வருவது. கடைப்போலினா கடைசி எழுத்து போலியாக வருவது. அதை போல அப்படிங்கிறது இதுல முதற் போலி. இப்ப பசல்னு இருக்கு, அது பைசல், பாவுக்கு பதிலாக பை என்பது வந்திருக்கு. மஞ்சு, மஞ்சள், ஆனால் பொருள் மாறுபடவில்லை. மஞ்சுங்கிற பொருள்ல மஞ்சு அப்படின்னே வந்திருக்கு. இங்க மஞ்சு மா போட்டு வந்திருக்கு, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. இது முதற் போலி. முதல் எழுத்து மாற்றம் பெற்றதுனால் இது முதற் போலி, ஆனால் பொருள் மாறுபடவே இல்லை. அதே போல இடைப்போலி, அமைச்சு, அமைச்சு, மை, அது இடையெழுத்து மாற்றம் பெற்றிருக்கிறது, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. அவ்வாறு பொருள் இல்லாமல் முறையாக வந்திருக்க வேண்டும். அது ஒரு எழுத்திற்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்தது போலியாக கருதப்படுகிறார். அது இடையில் வந்ததனால் இடைப்போலி என்று சொல்கிறார்கள். அடுத்து கடைப்போலி என்றால் அகம், இம்முக்கு பதிலாக இங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் பார்த்தீங்களா, திருவள்ளுவர் ஔவையார் இல்ல, அதுபோல அகம் என்பது அகன் என்று வந்திருக்கிறது. பந்தல் என்பது பந்தர் என்று வந்திருக்கு, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. இங்கே பாருங்கள், ஒரு இதை இம்முக்கு பதிலாக மாவுக்கு பதிலாக போலியாக நகரம் வரும், மகரத்திற்கு பதிலாக நகரம் வரும். அதே போல லகரத்திற்கு பதிலாக இந்த துணை எழுத்து வரும். அவ்வாறு மகரத்துக்கு பதிலாக நகரமும், நகரத்துக்கு பதிலாக இந்த துணை எழுத்து இல்லுக்கு பதிலாக இர்ரும், இம்முக்கு பதிலாக இன்னும் போலியாக வருகிறது. அப்படிங்கிறத நம்ம இந்த கடை போலியில புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது 3 வகை மட்டும் அல்லாமல் முற்றுப்போலி ஒன்று இருக்கிறது, முழுவதும் போலி. இதுல முதல் எழுத்து போலியாக இருந்தது, இடையெழுத்து போலியாக இருந்தது, இடைப்போலியில கடை எழுத்து போலியாக இருந்தது. கடைசி லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், இடையில உள்ள லெட்டர், அதே போல கடைசி லெட்டர் என்று சொல்கிறோம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா முற்றும் போலி, முழுவதும் போலியாக இருவது. 5 என்பதற்கு 5 என்பது பேச்சு வழக்கில் கூட நம்ம பார்த்துருப்போம். 5 5 ஆனால் பொருள் மாறுபடாமல் 5 என்ற எண்ணையே 5 குறிக்கின்றதனால் இதை ஒரு எழுத்துக்கு பதிலாக மற்றொரு எழுத்துக்கள் மாறி வருவதை முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி என்று பார்த்தோம். ஆனால் இந்த எழுத்துக்கு பதிலாக முழுவதுமே, இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல்லே மாறி வந்திருக்கிறது. ஆனால் பொருள் மாறுபடாமல் அப்படி வந்திருந்தால் அவை முற்றுப்போலி என்று சொல்கிறார்கள். இப்படி போலியினுடைய வகைகளையும் போலியினுடைய தன்மைகளையும் இந்த வகுப்பிலே பார்ப்போம். அடுத்ததொரு பதிவிலே வேறொரு தலைப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.